திருச்சிற்றம்பலம் வாழ்வளமுடன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டு தோட்டங்கள். சின்ன ஒரு இடம், அந்த இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னவோ அது எல்லாத்தையும் வைக்கணும்னு ஒரு ஆசை. முடியாத ஒரு விஷயம், முடிச்சு பார்ப்போமேன்ட்டு பண்ணது தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தென்னை மரங்கள், 2 மரம். இப்போ பார்க்குறது வெத்தலை, செவ்வல்லி மரம் ஒன்று, தேங்காவுக்காக ஒரு மரம் ஒன்று, 2 வச்சுருக்கு. வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது மரம். செவ்வல்லி, அது பக்கத்தில் கொய்யா, அது மாமரம். வாழை ஒரு குளம் வந்துருச்சு, எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, அனைவருக்கும் கொடுத்தாச்சு. வாழை இலைக்கு நல்லா யூஸ் ஆகுது கார்டன். செம்பருத்தி, முருங்கைக்காய் விட்டுடுச்சு, எடுத்துகிட்டு இருக்கோம். முருங்கை இலை நல்லா யூஸ் ஆகுது. ஜாத்தங்குடி, செம்பருத்தி, சப்போட்டா பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ சப்போட்டா மரம். மல்லிகைப்பூ ஸ்டார்ட் ஆகுறாங்க, இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக வச்சுது. இது பாரிஜாதம் நினைக்கிறேன். பாரிஜாதம், அடுக்கு பாரிஜாதம், ஒற்றை பாரிஜாதம் 2, சங்குப்பூ, நெல்லிக்காய், பட்ரோஸ் சாமிக்கு பறிச்சு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கருவேப்பிலை சமையல் பண்ணும்போது தேவைப்படுது இல்லையா, அந்த பக்கம் யூஸ்க்கு எடுத்துக்கிறது. கொய்யா வர ஆரம்பிச்சிருக்காங்க. வெல்கம். நாட்டு கொய்யா. என்னன்னு தெரியல. சாத்துக்குடி, ஐ திங்க் சாத்துக்குடி. எஸ். பூச்செடிகள், வெற்றிலை, எந்த ஹெல்ப்பும் நம்ம பண்ணலாம், அவங்களாவே சப்போர்ட் பண்ணி கிளைம் பண்ணி ஏறிக்கிறாங்க. வெற்றிலை அவசியம் இருக்கணுன்றாங்க வீட்டில். கற்றாழை கார்டனில் இருக்குது, ஜாடியில் நிறையா இருக்குது, வெளியில் வச்சுருக்கு. இந்த க்ரீன் டீ கிராஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது இருக்குது. பிரண்டை, மிளகாய், சப்போட்டா, மாமரம். மாமரம் அப்படியே இருக்கு. என்ன பார்ப்போம், இப்போதான் கிளம்புறாங்க அப்படின்ட்டு. நிறைய இடங்கள் இருக்கு, அதில் கீரை போடலான்ட்டு ஒரு ஐடியா போடணும். மாக்கனி அதுக்கு முன்னாடி பார்த்தது. இது ஒரு சுகர் பிளான்ட் சொல்கிறாங்க. மகாக்கனின்றது ரொம்ப சிறப்பான மரம், வீட்டில் ஒன்று அவசியம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் பார்த்துட்ருக்கீங்க. நீட்டாக ஹைட்டாக வரும், எல்லாத்தையும் இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாமே அவ்வளோ சின்ன இடத்துல வச்சுருக்கோம். எது இது ப்ளஸ் ஆகுதோ ப்ளஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. சப்போட்டா பார்க்குறீங்க. கார்டன் சுத்தமான தண்ணி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், டைரக்ட் போர் தண்ணி. சில பேர் வேஸ்டேஜஸ்லாம் விடுவாங்க வாழைக்கண்ணுக்கு. அந்த அந்த வேஸ்டேஜஸ்ஸே ஒரு சின்ன குப்பை கூட கார்டன் வரக்கூடாது அப்படின்ட்டு க்ளீனாக நல்லா வாட்டர் பண்ணிவிட்டு, சுத்தம் பண்ணிவிட்டு கார்டனை நீட்னஸாக வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆசை.